விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் என்ற பெயரில் குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை நாட்களில் செயல்படக்கூடாது என்றும் பள்ளி குழந்தைகளை எந்தவித வகுப்பிற்கும் வரவழைக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிபந்தனைகளை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எச்சரித்துள்ளார். மதுரை KK நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோடைகால சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. இந்த வகுப்பில் உத்தங்குடியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது மகள் ஆருத்ரா படித்து வந்தார். சிறுமி பள்ளி வளாகத்தில் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் பள்ளி தாளாளர் உட்பட 7 பேரை அண்ணாநகர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு சீல் வைத்தனர். இதனிடையே சிறுமி மரணமடைந்த பின்னரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்கூலில் தண்ணி தொட்டி எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில் பாப்பா விழுந்துருக்கு. தண்ணி தொட்டியில் விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கேயே கொண்டு வந்துருக்குறாங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவராக இறந்து தான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. என்ன ஸ்கூலில் இது பண்ணாங்க, என்ன நடந்தது, என்னங்கிறது இனிமேல் தான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே இப்போ தெரிஞ்சு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என் ஒய்ஃபுக்குமே குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்குறாங்க. முன்னதாக விபத்து நடந்த பள்ளியில் குழந்தைகளை அழைத்து செல்ல வந்த பெற்றோர் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துள்ளது, சிறந்த பள்ளி என்றுதான் சேர்த்தோம், பள்ளி நிர்வாகம் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் என தெரிவித்தனர். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இது கமெண்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னா நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம கமெண்ட் சொல்ல முடியாது இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் இங்கே டீச்சர்ஸுமே பெஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. என் பையனுமே நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் பற்றி எனக்கு சரியாக தெரியலைங்க. பட் அவங்களுக்கு கனவுக்குறை இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சார் இங்கே கண்டினியூ பண்ணுவீங்களா திரும்ப தம்பி? இல்லை, நான் ஒரு டாக்டர் தான். சரிங்களா? இப்படி ஒரு இன்சிடென்ட் இருந்தால் ட்ராமாவாக தான் இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பாக ஸ்கூல் சைடு கவனமாக தான் இருந்திருக்கணும். அவங்க ப்ராப்பராக ஆள் போட்டு பார்த்துருக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.